கிளாஸ் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாரிஃபிகேஷன் பார்ப்போம். கிளாரிஃபிகேஷன் ஒன்றும் இல்லை, ரெண்டு கிளாரிஃபிகேஷன் கூட. கிளாரிஃபிகேஷன் எதுலன்னா ஒன்று வந்து சிஓடி, இன்னொன்று ஒர்க்கிங் ஹவர்ஸ். ஒர்க்கிங் ஹவர்ஸ் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு இது வச்சிருக்கோம்ல, ஒரு ஸ்லைடு. இது என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தவங்க நம்ம ஆப், இந்த அஞ்சல்வாதி ஆப் இருக்கு, அதில் ஒரு கொஸ்டின் போட்டிருந்தோம். அடிஷனல் ஃபீ சார்ஜ் ஃபார் அவைலிங் சிஓடி ஃபெசிலிட்டி 90,000 வந்து அவங்க 190 மார்க் பண்ணிட்டு ஆன்சர் வந்து 225 வந்திருக்கு. கீழே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் கொடுத்துருந்தாங்க. சரி, இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு சொல்றதை விட சிஓடிக்கு இப்போ டாரிஃப் மாறி இருக்கு. ஸோ காமனாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்றதுனால தான் இதை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்னன்னா, இந்த இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, சிஓடிக்கு மொதல் டாரிஃப் ரிவைஸ் ஆயிடுச்சு. பழைய இது கிடையாது. சிஓடி வந்து டாரிஃப் வந்து ரிவைஸ் ஆயிருக்கு. மொதல் பார்த்தீங்கன்னா சிஓடி டாரிஃப் வந்து 5,000 ஸ்லாபுக்கு இருந்தது. 5,000 ஸ்லாப் இருந்தது. ஸ்லாபுக்குள்ள போக வேண்டாம், 5,000க்கு இருந்தது. இப்போ என்ன அப்படி ஸ்லாப் பிரிச்சுட்டாங்கன்னா ₹6,500 பிரிச்சுட்டாங்க. 6,500 ரூபாய்க்கு ஸ்லாப் பிரிச்சிருக்காங்க. ஸோ ஆக்சுவல் ஸ்லாப் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப் டு 6,500 வரைக்கும் ஒருத்தர் ஒரு சிஓடி அனுப்புறாரு, அதோட வேல்யூ 6,500 வரைக்கும். அந்த அமௌண்ட்ல எவ்வளவு ரூபா ஒரு அமௌண்ட் அனுப்புறாரோ அதுக்கு 1.6% ஆஃப் தி அந்த அமௌண்ட்டுக்கு 1.6% ஆஃப் தி அமௌண்ட் ரிசீவ்டு. 1.6% ஆஃப் தி அமௌண்ட் ரிசீவ்டு தான் அதுக்கு டாரிஃப். வேற எதுவுமே வாங்க மாட்டோம். 1.6%. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு அனுப்புறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க, அதுக்கு 1.6% அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு வரும்னா ஒரு 16 ரூபா வரும். இதே வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு அனுப்புறாரு அப்படின்னா 32 ரூபா வரும். அந்த மாதிரி தான் வந்து டாரிஃப். எவ்வளவு அவர் அவ்வளவு அனுப்புறாரு, அமௌண்ட் அனுப்புறாரோ அதுல 1.6% தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாரிஃப். சொன்னால 1000 ரூபாய்க்கு ஒருத்தர் சிஓடி அனுப்புறாருன்னா 16 ரூபா டாரிஃப், அவ்வளவுதான். இதே 2000 அப்படின்னு பாத்தீங்கன்னா டபுளா வரும், 32 ரூபா அப்படின்னு வரும். ஓகேவா? இதான் அந்த டாரிஃப். அப்புறம் இது வந்து அப் டு 6,500 ரூபாய் வரைக்கும். இப்போ அபவ் 6,500 அப்படின்னு வச்சுக்கோங்க. அபவ் ₹6,500 அப்படின்னா என்ன டாரிஃப்னா, ஃபர்ஸ்ட் 100 ரூபா கொடுத்துடணும். அவரு ₹100 முதல் 100 ரூபா கொடுத்துடணும். அது போக பிளஸ் 1% ஆஃப் தி 1% ஆஃப் தி அமௌண்ட் 1% ஆஃப் தி அமௌண்ட் எக்ஸீடிங் ருபீஸ் 6,500. எக்ஸீடிங் ருபீஸ் 6,500. 6,500 ரூபாய்க்கு மேல உள்ள எவ்வளவு அமௌண்ட்டோ அதுக்கு 1% கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ கொஸ்டின் போவோம். இப்போ கொஸ்டின்ல எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 19,000 கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் வந்து அவர் 19,000க்கு சிஓடி அனுப்புறாரு. ஸோ அப்போ இது வந்து ரெண்டாவது கேட்டகரிக்கு வந்துடும். அபவ் 6,500 கேட்டகரி தான் இது வந்துடும். ஓகேவா? ஸோ இதுபடி டாரிஃப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 100 ரூபா கொடுத்துருவாரு. அது போக 1% அமௌண்ட் எக்ஸீடிங் 6,500 ரூபா. ஸோ 19,000 இருந்து 6,000 ரூபாய் கழிக்கும். 19,000 மைனஸ் 6,500 கழிச்சிங்கன்னா மீதி 12,500 ரூபா. ஓகேவா? 12,500 ரூபா. இதுக்கு 1% அப்படின்னு பாத்தீங்கன்னா 125 ரூபா. ஸோ அப்போ டாரிஃப் எவ்வளவு வரும்? 100 ரூபா பிளஸ் 125 ரூபா, 225 ரூபா. ஓகேவா? ஸோ 225 ரூபா தான் கரெக்ட் ஆன்சர். 225 ரூபா ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அமௌண்ட் 1% அமௌண்ட் எக்ஸீடிங் 6,500. 19,000க்கு 1% பார்த்தரக்கூடாது. எக்ஸீடிங் 6,500 எவ்வளவுனா 19,000 மைனஸ் 6,500 பாத்தீங்கன்னா 12,500. அதுல 125 ரூபா. டாரிஃப் படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 100 ரூபா, அதை சேர்த்து 225 ரூபா. ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 225 ரூபா தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இது ஒரு கிளாரிபிகேஷன். இது அந்த ஆப்ல உள்ள கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தது. இன்னொரு கிளாரிபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, அது ஒரு நல்ல கிளாரிபிகேஷன் தான். ரூல் நம்பர் கேட்டிருந்தாங்க. என்னன்னா, ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்கு இப்போ வந்து நமக்கு எக்ஸாம்ல சஸ்பெண்ட் இந்த மாதிரி ரூல் நம்பர் கேட்கறாங்க. இப்போ நம்ம ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து நம்ம மாறிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து மாறிடுச்சு நமக்கு. முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ் எப்படின்னா வீக் டேஸ்க்கு ஒன்று, அப்புறம் நார்மல் டேஸ்க்கு ஒன்று அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா இப்போ உள்ள ஒர்க்கிங் ஹவர்ஸ் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, காமனா ஆல் த 6 டேஸும் பாத்தீங்கன்னா, ஆல் த 6 டேஸ் பியூர் ரிலேஷன் படி பாத்தீங்கன்னா ஆல் த 6 டேஸுமே பாத்தீங்கன்னா 6 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும். எல்லா நாளுமே 6 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும். எல்லா கவுண்டரும் ஒர்க் பண்ணணும். அது போக என்கொயரி, இந்த ரெஃபரன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. என்கொயரி ரெஃபரன்ஸ்லாம் வந்தாங்கன்னா, இது நம்ம ஏற்கனவே அந்த மாடிஃபிகேஷன் போட்ட கிளாஸ்ல போட்டிருக்கோம். ரெஃபரன்ஸ்லாம் வந்தாங்கன்னா ஃபுல் டேயும் பண்ணணும். ஃபுல் டே மீன்ஸ் 8 ஹவர்ஸ். ஃபுல் டேனா அந்த டூரிங் த ஒர்க்கிங் ஹவர்ஸ். ஃபுல் டேன்னா அதுக்காக ஃபுல் டே மீன் பண்ணிக்கிறாதீங்க. டூரிங் த ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஃபுல்லா நமக்கு 8 ஹவர்ஸ் வச்சுக்கோங்க. டூரிங் த ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு வச்சுங்க. அப்படின்னா 8 மணி நேரம். 8 மணி நேரமே என்கொயரி ரெஃபரன்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணணும். கவுண்டர் பாத்தீங்கன்னா வாரத்துல 6 நாளுமே 6 ஹவர்ஸ் வச்சுக்கணும். முன்னாடி வந்து மெயில்ஸ் கவுண்டர்னா கொஞ்சம் வந்து லேட்டா வச்சிருப்போம். சேவிங்ஸ் பேங்க் கவுண்டர்னா கொஞ்சம் முன்னாடி கொடுப்போம். அப்படிலாம் கிடையாது. இது எல்லாமே வரும். இப்போ இதுல என்ன டவுட் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து பிஓ கைடு பார்ட் 1ல இருக்கு. பிஓ கைடு பார்ட் 1. பிஓ கைடு பார்ட் 1ல வர ஒர்க்கிங் ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா ரூல் நம்பர் 5. அங்க ரூல் நம்பர் சொல்ல மாட்டோம். நம்ம என்ன சொல்லுவோம்னா கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிஓ கைடை பொறுத்த வரைக்கும் நம்ம ரூல் சொல்லக்கூடாது, கிளாஸ் சொல்லுவோம். நம்ம நிறைய இடத்துல சொல்லுவோம். ஒரு இடத்துல ரூல் நம்பர்னு சொல்லுவோம், சில இதுல ஆர்டிகல் லீகல் சம்பந்தமா வந்தா ஆர்டிகல்னு சொல்லுவோம், சில இடத்துல செக்ஷன் சொல்லுவோம்.
பிஓ கைடு பொறுத்த வரைக்கும் கிளாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எத்தனாவது கிளாஸ்ல வருது பார்த்தீங்கன்னா கிளாஸ் நம்பர் 5ல் வருது. பிஓ கைடு பார்ட் 1ல கிளாஸ் நம்பர் 5ல் வருது. அவங்க என்ன டவுட் கேட்டிருந்தாங்கன்னா, பரீட்சையில பிஓ கைடு பார்ட் 1னா இதுல கிளாஸ் 5ன்னு வருது சார் அப்படின்றாங்க. பிஓ ரெகுலேஷன் இருக்கு பாத்தீங்களா, போஸ்ட் ஆஃபீஸ் ரெகுலேஷன். போஸ்ட் ஆஃபீஸ் ரெகுலேஷன் 2024 படி, போஸ்ட் ஆஃபீஸ் ரெகுலேஷன் 2024 படி எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா ரூல் நம்பர் 4ல வருது. சாரி, ரூல் நம்பர் 3ல வருது. ரூல் நம்பர் 3. ஓகேவா? இப்போ அவங்க இதுலயும் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வருது. இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ரெகுலேஷன்ல வருது. அதுபடி தான் இந்த புதுசு ஆல் த 6 days 6 hours என்கொயரி ரெஃபரன்ஸ்லாம் பிஓ கைடு பார்ட்ல ஒன்று பழசு. ஸோ மேக்ஸிமம் பிஓ கைடு பார்ட் 1 கேட்கறது வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அது வந்து இப்போ சூப்பர் சீட் ஆயிடுச்சு. இதுதான் இப்போ வந்து இந்த ஆல் த 6 days 6 hours அதுவும் என்கொயரி ரெஃபரன்ஸ் அதுதான் இப்போதைக்கு கரண்டா உள்ள ரூலு. ஸோ அதுல தான் கேட்க வாய்ப்பு இருக்கும். அப்படியே ஒருவேளை உங்களுக்கு எக்ஸாம் கேட்டாலும் ரெகுலேஷன் படி என்ன ரூல் நம்பர் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா பிஓ கைடு படி என்ன ரூல் நம்பர்னு கேட்பாங்க. ஸோ டவுட்டே ஆக வேண்டாம். பிஓ கைடு பார்ட் 1 படி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸுக்கு ரூல் நம்பர் சொல்ல வேண்டியது கிளாஸ் 5. ஓகேவா? இதே பிஓ ரெகுலேஷன் படி 2024 படி ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரூல் நம்பர் 3. மொட்டையா வெறும் ஒர்க்கிங் ஹவர்ஸ் ரூல் நம்பர் என்ன அப்படின்னு எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம ரூல் நம்ம டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நிறைய ரூல் வந்து நிறைய இடத்துல ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த வால்யூம்ல வருது இல்லை எங்க வருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒர்க்கிங் ஹவர்ஸுக்கு பிஓ ரெகுலேஷன் படி ரூல் நம்பர் 3, பிஓ கைடு பார்ட் 1க்கு ரெகுலேஷன் படி பார்த்தீங்கன்னா ரூல் நம்பர் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 5. ஸோ எக்ஸாம்ல எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின்ல டவுட்டோ இல்லை ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்தால் கூட அதுலேயே ஒரு இமெயில் ஐடி இருக்கும். அதில் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டாலும் யூடியூப் சேனலில் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. வி வில் கிளாரிஃபை இட். ஸோ எல்லாரும் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அனைவரும் அஞ்சல் தொடர்ந்து இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி.